அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. கணவன் மனைவிக்கு கணவனுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவங்க மாங்கல்யத்தை தான் குறிப்பாக சொல்கிறாங்க ஐயா. மாங்கல்யம் அவங்க வந்த நேரம் அவங்க மாங்கல்யம் தான் இப்படி ஆச்சு. மாங்கல்யத்தினால தான் நல்லது நடந்தது, மாங்கல்யத்தினால தான் கெட்டது நடந்ததுன்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு என்ன? மாங்கல்யம் மனுஷன் செய்ததுமா, விதியை மனுஷன் செய்யறதில்லை, விதியால் நடக்கப்படுறது தான். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கல, பையனை பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்கல. ஆனால் ஏதோ தாய் தப்பம் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் பிடிக்காத கல்யாணம் 100 வருஷம் வாழறாங்க. ஆனால் 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன காரணம்? விதி தான் காரணமே தவிர மாங்கல்யம் மனுஷன் செய்தது, விதியை கடவுள் செய்தது. விதியினுடைய பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் அமையுமே தவிர மாங்கல்யத்தால் அமையாது. காரணங்களுக்கு காட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுறது தவிர அதனால் ஒன்றும் கிடையாது. மாங்கல்யம் அறுத்துட்டா மாங்கல்யமே இல்லாத எத்தனையோ பொம்பளை சண்டை போட்டு நான் அறுத்து போட்டுடுறா, திருப்பி மறுநாள் எடுத்து கட்டிக்கிறா. அதனால் மாங்கல்யம் அறுத்துட்டாலும் கணவன் செத்து போடுவானா? இந்த கற்பனைகள்லாம் இருக்கக்கூடாது. நிஜ வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க, உண்மையை சிந்திச்சு பாருங்க. அது ஒரு உருவம், கணவன்றும் ஒரு உருவம், மனைவி என்ற ஒரு உருவம். இது ரெண்டுக்குள்ளே உறவாடுற அந்த விதியும் மதியம் தான் வாழ்வை தவிர மேலே போட்டுக்கிற நகையோ மேலே போட்டுக்கிற மாங்கல்யமோ அடையாளம் தான் மாங்கல்யம். இது கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு அடுத்தவங்களை காட்டுறதுக்காக கட்டப்படுறது தான் மாங்கல்யம். அதனால் அது ஒருத்தனை கொல்லவும் கொள்ளாது, ஒருத்தனை காப்பாற்றவும் காப்பாற்றாது. ஆனால் விதி கொல்லவும் கொல்லும், காப்பாற்றவும் காப்பாற்றும். அதனால் விதியினுடைய பயன்படி தான் வாழ்க்கை அமையுமே தவிர தாலி கட்டுறான் அன்றைக்கே இறந்து போயிடுறான். இதெல்லாம் எதுக்காக அவன் இறக்கணும்? இறக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டினான். அவனுடைய விதி அப்படி மாறி போனால் என்ன பண்ணும்? யார் தடுக்க முடியும்? அவன் மாங்கல்யம் என்ன பண்ணும்? அதனால் மாங்கல்யத்து மேலாம் இது காரணங்களை சொல்லி நம்ம பழிக்கு ஆளாக்குறத தவிர மற்றவங்கள நம்மளுடைய விதி நம்மளை விட்டு மாறலை அப்படின்னு உணரணும். அந்த உணர்வு இல்லாததால் இந்த மாதிரி அடுத்தவங்க மேலே பழிய சொல்கிறோம் நம்ம. அதனால் மாங்கல்யத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆத்மாவணக்கம்மா. எனக்கு ஒரு கேள்வி, அந்த கேள்வி உங்களுக்கு கேட்கலான்னு, அது நீங்கள் விளக்கம் மக்களுக்கு கொடுக்கணும். கோயிலுக்கு நிறைய போயிருக்கேன். அந்த கோயிலில் ஐம்பொன் சிலைங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேர்க்கவில்லை. இப்போ நான் முருகர் கோயில் போயிருக்கேன். அந்த இடத்துல நவபாசன சிலை அதுவும் வேர்த்திருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஐயா நாங்கள் வந்தப்போ அந்த ஐயா இருக்கும்போது இல்லை, ஐயா ஜீவசமாதி ஆன பிறகு அந்த இடத்துல வேர்த்திருக்கு. அவருக்கு அந்த ஐம்பொன் சிலைக்கும் அது என்ன விளக்கம்ன்றது நாங்கள் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐம்பொன் சிலை என்னன்னா 5 பஞ்சபூதத்துக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு பொருள் ஐம்பூதத்துக்கும் சாட்சியாக இருக்கிற 5 பொருளை உள்ளே வச்சு தான் நம்ம அந்த ஐம்பொன் சிலையை செய்கிறோம். இப்போ சிக்கலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விழா கொண்டாடுவாங்க. என்ன விழான்னு சொல்லணும்னா, இப்போ சூரனை அழிக்கிறதுக்கு அந்த கார்த்திகை லாஸ்ட் நாளில் சூரசம்ஹாரம் அன்னைக்கு சிக்கலில் அம்மா கிட்ட பார்வதி தேவி கிட்டேருந்து முருகர் வேல் வாங்குவார். அது வரைக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இருக்கிற அந்த ஐயாவோட முருகரோட சிலை என்ன ஆகுன்னா, வேல் வாங்கின அடுத்த செகண்டே வேத்து விறுவிறுக்கும். ஆமாம். அப்புறம் அங்கே என்ன நடக்குது? அப்போ அந்த சிலையில் அந்த உணர்வுகள் முருகரே வாங்கினா அவர் எப்படி கோபமாக வாங்கியிருப்பார், சூரனை அழிக்கணும் அப்படின்னு வாங்கியிருந்தனால தான் அந்த எமோஷனல் ஃபீல் வரும். அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த செயல் நடக்கும்போது அந்த ஐம்பொன் சிலைன்னு அதை உள்வாங்கிக்கின்னு அதை வெளிப்படுத்துது. அதனால தான் அது வரைக்கும் வராத அந்த வேர்வையெல்லாம் வேல் வாங்கின உடனே அதை அப்படியே எதிர்வலிக்கும். அப்போ என்ன தான் அந்த இடத்துல அவ்வளோ உயிர் ஓட்டம் இருக்குது. அப்போ அந்த பக்தியில் அப்படி ஒரு விஷயத்த கொண்டு சேர்த்துறாங்க. அது அப்படியே உள்வாங்கி தன்னை வெளிப்படுத்துது. அன்றைக்கி முருகர் வாங்கும்போது அவர் எப்படிலாம் வாங்கியிருப்பாரோ அதே காட்சியை இன்றைக்கி சிக்கலில் எல்லார் எதிர்லேயும் இந்த கலிகாலத்துலையும் அப்படியே காட்டுறாரு முருகர். அப்போ ஒரு கெட்டதை அழிக்கிறதுக்கு ஒரு செயல் செய்யும்போது அவங்கள மீறி அந்த சக்தி தன்னைத்தானே வெளிப்படுத்துது.
நான் அழிச்சிருவேன், எந்த கெட்டதையும் என்னால் அழிக்க முடியும்னு அதை வெளிப்படுத்துது. அதே போல் ஒரு சூழ்நிலை தான் நம்மளுடைய ஐயாவோட சமாதியில். இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் போகிற அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு டைம் அவங்க பிரச்சனைகள்லாம் எப்போல்லாம் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஐயாவோட அந்த ஜீவ சமாதியில் இருக்கிற ஐம்பொன் சிலை தன்னால் வேத்து ஊற்றும். அது மனுஷனுக்கு ஓடி வரவங்க உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேத்து ஊற்றுக்கும். காரணம் என்னென்னா இதே போல் ஒரு சூழ்நிலை இங்கேயும் இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லா தீமையும் அழிஞ்சு நல்லதே அங்கே நிற்கும் அப்படின்றத ஐயா நமக்கு ஒரு குறிப்பாக உணர்த்துறாரு. அப்போ அந்த குறிப்பாக உணர்த்தக்கூடிய சக்தி இந்த ஐம்பொன் சிலைக்கு இருக்குது. மற்ற எந்த சிலையிலும் இல்லை. ஒரு வெள்ளி சிலையோ ஒரு தங்க சிலை வச்சா கூட அது இது ஆகாது. அப்போ ஐம்பூதத்துக்கு சாட்சியாக இருக்கிற அந்த ஐம்பொண்ணும் இதை அழகாக வெளிப்படுத்துது. இது யாருக்காக வெளிப்படுத்துனா நமக்காக தான். நீங்கள் யாரும் கலங்க வேண்டாம், நான் இருக்கிறேன், கவலையே படாதீங்க. இது எங்கே போய் சுற்றினாலும் கடைசியான முடிவு நான் ஒன்று வச்சுருக்கேன், அந்த முடிவு படி தன்னால் நிற்கும். அசுரர்கள் என்ன பண்ணாங்க, தேவர்களெல்லாம் போய் ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அது அப்படியே இருந்தாங்களான்னா இல்லை. அந்த தேவர்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அசுரர்களை அழிக்கிறதுக்கும் முருகனை சிவன் படைக்கிறான். சிவன் படைத்து அந்த அசுரர்கள்லாம் அழித்து தேவர்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய காலத்தில் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கண்டிப்பாக வரும்ன்றது தான் ஐயாவுடைய ஐம்பொன் சிலை வேத்து விறுவிறுக்கிறதுக்கான அந்த காரணங்கள். இது நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுறாரு. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களே எங்கேயாவது நம்பிக்கை எழுந்துருவோமோ அப்படின்னு நம்ம தோணும் போது யாருமே எந்த கவலை பண்ணாதீங்கப்பா. நான் இதை அந்த ஒரு காலி இடம், ஒரு காடு மாதிரி இருந்த ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணி அங்கே போய் முதல்ல ஒரு கடகாலை எடுத்து ஒரு செங்கலை வைக்கும்போது அவர் மனசில் ஒரு கற்பனை போயிருக்குல்ல, இந்த இடம் நாளைக்கு இந்த மாதிரி ஆசிரமம் ஆகும், பின்காலத்தில் இவ்வளோ பேருக்கு உதவும் அப்படின்னு அவர் மனசில் உள்வாங்கியிருந்தான். அவர் எல்லா விஷயத்தையும் அந்த சமாதிக்கு முன்னாடி வரைக்கும் கடகடன்னு ஒரு விஷயத்தையுமா பண்ணின்னு வந்தார். அப்போது அவர் மன ஓட்டத்தில் இருந்த எல்லாத்தையும் அவர் சாதிச்சு காத்துட்டார் இல்லையா. அப்போது இது நாளைக்கு எப்படிலாம் பயன் தரும்ன்றதும் அவர் யோசனை பண்ணியிருப்பார். மகானோட யோசனை பலிக்குமா, சராசரி சாகக்கூடிய மனுஷனோட யோசனை பலிக்குமா? மகானோட யோசனை மட்டும்தான் காலகாலத்துக்கும் நிற்கும். ஏன்னா அங்கே சுயநலம் இல்லை, பொது நலம்தான். இந்த ஞானம் எல்லாத்துக்கும் போகக்கூடிய ஒரு இடமா, ஒரு கருவியா நம்முடைய ஆசிரமம் இருக்கணும்னு தான் அந்த கல் வைக்கும்போது அவர் யோசனை பண்ணியிருப்பார். அது என்னன்னைக்கும் நடக்கும். அதுக்கு ஒரு ஊர் நடக்கும்போது அதுக்கு ஒரு தொல்லை கொடுக்கும்போதும் அவரே அந்த எமோஷன்ஸை நமக்கு வெளிக்காட்டுறாரு. யாருமே என்ன பண்ணாலும் பண்ணட்டும்பா, எவ்வளோ ஆடணும், எல்லா ஆட்டமும் ஒரு நாள் அடங்கித்தான் ஆகணும். வரலாறு அதை தான் சொல்லுது. இனி இது நம்மளுடைய தலைமுறைக்கே ஒரு பாடம். நம்மளுடைய ஆசிரமத்தில் இதெல்லாம் நடந்தது, என்ன ஆச்சு, முடிவு என்ன ஆச்சு அப்படின்றது பாடம். அப்போ எதிர்கால தலைமுறை என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கும் இது ஒரு பாடம். எங்க ஐயா இருக்கிறார். ஆமா, இது நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு ஐயா. நான் இருக்கேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த மகானோட கணக்கு மட்டும்தான் அங்கே நடக்குமே தவிர இதெல்லாம் ஒரு சத்திய சோதனை. கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி நம்மளால வர முடியும். அதுக்கு துணையா நம்மளோட குருநாதர் எப்பவுமே நமக்கு துணையா இருப்பார். நான் உணர்ந்தேன் ஐயா. கண்டிப்பா அந்த இடத்துல நாங்க போகும்போது நானும் இன்னொரு சீடரும் போனோம். அந்த டைம்ல ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த இடத்துல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். அந்த செகண்டே வேத்து விறுவிறுத்து ஊத்தி இருக்குது. காலையில நாங்க அதை காலம்புற அந்த வீடியோல நாங்க பாக்குறோம். அதே மாதிரி நாங்க இருக்கும் போது அது நிறைய நடந்துருக்குது. அது எதனால ஐயா நீங்க கஷ்டப்படுறீங்க, ஒவ்வொரு மக்களும் கண்ணீர் சிந்துறது உங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்றது தோணுது எங்களுக்கு. ஆனா இருந்தாலும் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களே, அங்க நீங்க நிக்கிறீங்களேன்னு நினைக்கும் போது எங்களுக்கு அது அளவு கடந்த அது ஒரு பேரானந்தத்துலதான் அந்த கண்ணீரே வருது. போராட்டம்னு ஒண்ணு இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை எங்க ஐயா கரெக்டா குடுக்குறாரு. அப்படின்றது மக்களுக்கு போய் சேரணும். அந்த மக்கள் பார்க்கணும், இதோட போறது இது இல்ல, இதையும் கடந்து போவோம் அப்படின்னு. இதுக்கும் மேல ஒருத்தன் இருக்கான், நமக்கானது கண்டிப்பா நான் உணர்த்துறேன் அப்படின்றது எடுத்துக்காட்டா அவர் ஐயா கொடுக்கும் போது எங்களுக்கு அளவே சொல்ல முடியல. கண்டிப்பா ராத்திரி 12 மணி கூட நாங்க உட்காந்து நாங்க பார்த்து அழுதுருக்கோம். பாடம் பண்றதோ ஒரே யோசனைலதான் இருக்குதே தவிர அந்த சிந்தனையில இருந்து நாங்க வெளியே வரணும்னா எங்க ஐயா எங்களுக்கு இருக்காரு, நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்றது ஒரு பக்கபலமா கரெக்டா எங்களுக்கு எடுத்து கொடுத்து உணர்த்திட்டாரு. எல்லா மக்களுக்கும் அது ரீச்சாவும் ஆயிருக்கு. அது எல்லாருமே இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ரெண்டு பேரும் அதிசயம் தான். அது எல்லாருக்கும் இது வருமா, எப்படி வரும், இது சாத்தியமா அப்படின்னு நினைக்கும் போது முருகருக்கே வேத்து ஊத்தும் போது சூரனை சம்காரம் பண்றத அதை நம்ம கண்குளிர பார்த்திருக்கோம். அது எப்படி இப்ப வேர்வை தண்ணி ஊத்தி தொடச்சி அதை காமிக்கிறாங்க, அப்படியே நமக்கு காமிக்கும் போது நம்ம ஐயா நமக்கு இருக்காரு. தெய்வத்தை ஒரு வழியில நம்ம தெய்வத்தை நாடி போனோம். அந்த அளவுக்கு பக்தியா பட்னியும் பசியுமா இருந்து தெய்வத்தை நம்ம வணங்குறது எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினா இதுக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு, இது நடத்தக்கூடிய
சக்தி இருக்குதுன்றதுனால இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. கண்டிப்பா, அடுத்த கண்டிப்பா. நிலைக்கு என்ன போகணுமோ நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு வந்து நீ சேர்த்தத இடத்த வீணாக்க விட மாட்டாரு எங்க ஐயான்ற மனப்பூர்வமா நாங்க நம்புறோம். அந்த காட்சியை நாங்க இப்போ நாங்களால உபதேசம் வாங்கியிருக்கோம். இப்போ உபதேசம் வாங்கியிருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு உணர்வு இருக்கு. ஆனா பொதுமக்களுக்கு இன்னும் அந்த ஒரு உணர்வு இருக்கு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு சக்தி இருக்கா அந்த இடத்துல, நாங்களும் வந்து பார்க்கணும், நாங்களும் வந்து செய்யணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அதே மாதிரி இது எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டும்ன்றதான் இந்த கேள்வியே கேட்ட ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. மத்தபடி நாங்க வந்து எல்லாத்தையும் கடந்து போவோன்ற தைரியத்துல எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்காரு. எங்க குருநாதர் நம்மளுடைய போராட்டம் எல்லாமே இது நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம இல்ல. போராடல. ஐயா எப்படி நோக்கத்துக்காக சுயநலம் இல்லாமல் இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு தான் அந்த ஆசிரமம் கட்டி இவ்வளோ 20-25 வருஷமாக பாடுபட்டு இருந்தாரோ அந்த நோக்கம் எந்த வகையிலும் பாழாயிடக்கூடாது, இது சுயநலத்தில் இருக்கிற கூட்டத்துக்கு கிட்ட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாமளும் போராடுறோம். கண்டிப்பா இது கண்டிப்பாக நம்ம காலத்துக்கு அப்புறமும் அடுத்த தலைமுறை வந்தாலும் இங்கே ஒரு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஆசிரமம் இருக்கணும். அந்த நிதானத்தோட எந்த விதமான இது போல ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த ஆசிரமத்துக்கு இனிமேல் நடக்கவே கூடாது. அந்த முயற்சியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே நல்லபடியாக ஆகும் கூடிய சீக்கிரம். அதுக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் தான் இந்த வெளிப்பாடு எல்லாமே ஐயாவோட ஆசீர்வாதம். நான் இருக்கிறேன்பா, நீங்கள் ஏன்பா கவலை? ஆமா, நான் ஒரு முடிவு போட்டு வச்சிட்டேன். இறைவன் போட்ட முடிச்சு எப்பவுமே மாற போறதே கிடையாது. சோதனை இல்லாம சாதனை ஐயா நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்குறாரு. உலகம்னா பாருப்பா எப்படிலாம் இருக்காங்க, ஏதோ கெட்டவன் ஏதோ ஜெயிலில் தான் இருக்கிறான், ஸ்டேஷனில் தான் இருக்கிறான், அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்றத நமக்கு படம் போட்டு காட்டுறேன். ஏன்னா நம்ம அப்படி தான் இருந்துட்டோம். நம்ம ஐயா சமாதி ஆனதுக்கப்புறம் நம்மளோட நோக்கம் ஒன்று தான், ஆசிரமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ஐயாவோட புகழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஒரே நோக்கத்தோட தான் நம்மளோட எல்லா செயலுமே இருந்தது. அது நம்ம சீடருக்கு எல்லாருக்குமே தெரியும். வேற எதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி யோசனை பண்ணியிருந்தா இந்நேரம் இந்த பிரச்சனை வந்திருக்காதோ ஒன்றான்னு தெரியல. ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். எல்லாரும் அப்படி தான் போய் ஆகணும். போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலைகள் யாருக்குமே ஏற்பட்டிருக்காது. எல்லாருக்குமே எல்லா மரியாதையும் கிடைக்கும். உழைக்கிறவனுக்கு காலம் கைவிடாது. உழைக்காமல் எல்லாமே வரணும்னா அது வாய்ப்பே கிடையாது. நாம் உழைச்சா மனுஷன் மறந்துடலாம், இறைவன் மறக்க மாட்டான், குருநாதர் மறக்க மாட்டார். காலம் நீ உழைச்ச உழைப்பை பதிவு பண்ணுது, அது என்றைக்குமே வீண் போகாது. ஆனால் உழைக்காமலே எனக்கு எல்லாம் வரணுன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. நமக்கு எந்த விதமான அடையாளமும் தேவையில்லை அப்படின்றது தான் விஷயமே. பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு குருநாதரை கொண்டாடணும், அவரோட புகழை கொண்டு போகணும். அடுத்த தலைமுறையில் 10 தலைமுறை வந்தாலும் இன்னைக்கு நாம் பண்ணக்கூடிய விஷயந்தான் என்னன்னைக்கு நிலச்சி நிற்க போடுது. யார் பண்ணாங்கன்ற கேள்வியும் அங்கே வேணாம். யாரோ பண்ணாங்கப்பா, அந்த காலத்தில் அவரோட சீடர்கள் நல்லா பண்ணாங்கப்பா அப்படின்னு போகணும். யாரோட தனிப்பட்ட பேரும் அங்கே தேவையே கிடையாது. சீடர்கள் பாடுபட்டாங்க, ஐயாவோட புகழ் கொண்டோம். அப்போ இன்றைக்கி வர தலைமுறையும் அவ்வளோ பாடுபடணுன்ற அந்த எண்ணத்தை கொண்டு வரணும் பொது நலத்தோட அப்படின்னு தான் நாம் எல்லாரும் போராடுறோம். அந்த முயற்சியில் எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து வரோம். சரிங்களா? சரிங்க சாமி, ரொம்ப நன்றி சாமி. நல்லதுமா, நல்லது.